நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது. அவரே இதை படைத்தார், அவரே பராமரிக்கிறார், அவரே பாதுகாக்கிறார். இதன் துவக்கத்தை அவர் அறிந்திருந்தார், அதுபோல இதன் முடிவையும் அவர் அறிந்திருக்கின்றார். மனிதனை உண்டாக்கினவர் அவரே. மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்தவர் அவரே. மனிதன் அந்த தீர்மானத்திற்கு ஒத்து வந்தானா இல்லையா என்பதை குறித்து தேவன் தம்முடைய தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் என்றும் வெளிப்படுத்தி மறைபொருட்களோடு எடுத்து கூறுவதுதான் பைபிளின் பிரதான நோக்கமாயிருக்கிறது. அதிலே பரிசுத்த ஆவியானவர் இளையோடி இந்த காரியங்களை ஒழுங்கும் கிரமமும் மாறாதபடிக்கு ஒவ்வொன்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்து வருகின்றார். இந்த நாளிலும் கூட ஏனோக்கின் எடுத்துக்கொள்ளப்படுதல் மற்றும் எலியாவின் எடுத்துக்கொள்ளப்படுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த உலக வரலாற்றின் இயக்கங்களை ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கின்றேன். மனிதன் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டு பாவத்துக்கு உட்பட்டு தேவ சாயலை இழந்து பாவத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, மரணத்தின் பிடியிலே, சாத்தானின் பிடியிலே அகப்பட்டு போய்விட்டான் என்பதை நாம் அறிகின்றோம். மனிதன் உண்டாகி ஏறக்குறைய 1000 வருடங்கள் முடிந்தபோது தேவன் ஏனோக்கை எடுத்து கொள்ளுகிறார் என்று ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 18 24 வரை உள்ள வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக்கு தேவனோடு ஏறக்குறைய 300 வருடங்கள் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் காணப்படாமல் போய்விட்டது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருவருக்கும் தெரியாமல், ஏனோக்கினுடைய குடும்பத்தாருக்கோ உறவினர்களுக்கோ வேறு எவருக்கோ யாருக்கும் தெரியாமல் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கின்றது என்பதை நாம் அந்த ஆதியாகமும் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அறிய முடியும். இந்த ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பிரசங்கித்திருக்கின்றார் என்பதை நாம் யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலிருந்து நாம் வாசிக்க முடிகின்றது. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். யூதா 1ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஏனோக்கு தோன்றி ஏறக்குறைய 3000 வருஷம் தாண்டிதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பல வருடங்கள் தாண்டிதான் இந்த நியாய தீர்ப்பெல்லாம் நடக்க போகிறது. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே முதல் 1000 வருட முடிவிலே இயேசு கிறிஸ்து செய்ய போகிற ஒரு காரியத்தை ஏனோக்கின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்போ ஏனோக்கு எதை குறித்து அங்கு பேசி இருந்திருப்பார்? மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் செய்திருப்பார். ஒருவரும் அதை கேட்கவில்லை. அப்பொழுதுதான் உங்களுக்கெல்லாம் முடிவு உண்டாக்கும்படியாய் ஒருவர் வரப்போகிறார் என்று அறிவித்திருக்க வேண்டும்.
ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய 2000 வருடங்கள் தாண்டி எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது எலிசாவும் கூடவே இருக்கிறார். வேறு நிறைய பேரும் எலியாவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை பார்த்திருக்கின்றார்கள், கண்டார்கள் என்று நாம் அறிகின்றோம். அங்கே அப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எலியாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 27 தடவைகள் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் 25 தடவைகள் சுவிசேஷங்களிலே காணப்படுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய 1000 வருடங்கள் தாண்டி, 1000 வருஷம் ஆகல, ஆனா 1000 வருடங்கள் என்ற அந்த தோராயமாக 1000 வருடங்கள் தாண்டி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 - 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிய முடிகின்றது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 - 11 வரையிலும் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வு ஏறக்குறைய எலியாவின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சமமாக இருக்கிறது. எலியா தன் சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இயேசுவும் தம் சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் ஏனோக்கின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 2000 வருடங்கள் ஆகும். இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு 2000 வருடங்கள் ஆக போகிறது. இந்த 2000 வருடங்கள் முடிவில் ஏனோக்கின் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ வேண்டும். அதுதான் அதனுடைய ஒழுங்கு, தேவன் வைத்திருக்கிற ஆலோசனையினுடைய ஒழுங்கு, பைபிளினுடைய மறைபொருள் அதுதான். இந்த ரகசிய எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏனோக்கை பிரதிபலிக்கின்றது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு தேவனுடைய 6000 வருடம் கணக்கு முடிகிறது. மறுபடியும் தேவனாட்சி துவங்கிவிடும். தேவனே இந்த மனு குலத்தை ஆளுகிற ஆட்சி துவங்கிவிடும். அது ஏதேனை பிரதிபலிக்கும். தேவன் தமது குமாரனை கொண்டு முழு உலகத்தையும் ஆளுகை செய்து தம் திட்டத்தை முடித்து வைப்பார். 1000 வருடம் முடிந்த பின்பு இயேசுவோடு இருந்த இஸ்ராயேலரும் பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவில் புதிய உலகிற்கு சபையோடு சேர்ந்து கடந்து செல்லும். இந்த உலகம் முழுவதும் முடிந்து போகும். கர்த்தர் வருகிறார். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.